ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை அதுமா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். அந்த காது குத்து பிரம்மாண்டமாக நடந்துருந்துச்சு. பாட்டு கச்சேரி வேறு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நம்ம சமையல் பக்கம் போனோம்னா சாப்பிட்ற டைம் டேபிள் பார்த்தோம்னா நல்லா பேப்பர்லாம் நல்லா பெருசாக வச்சு போட்டு நீளமாக இருக்குது. அன்னை வாட்டர் கிணறு வச்சிட்டாரு. அப்படியே பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் நம்ம மாமா வேறு இருக்கார். அவருக்கு டேபிளுக்கு ஒரு வாட்டர் கிணறு வச்சிட்டாரு. கல்யாணத்தில் என்ன முக்கியமாக வாழையில தாங்க. அந்த வாழையில சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? வாழையில சாப்பிட்டா நல்ல மருத்துவ குணம் இருக்கு. ஏன் எங்கள் மாமா ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு டவுட்டுங்க, பேப்பர்ல எல்லாம் தண்ணி தெளிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த வாழையில நம்ம மருத்துவ குணம் இருக்க அந்த வாழையில நம்ம தண்ணி தெளித்து கழுவி ஊற்றி உடச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம். என்ன செய்யறது, காலம் கெட்டு போச்சுங்க. அதுதான் அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. அப்புறம் என்னென்ன ஐட்டம் வச்சுருந்தாங்கன்னா முட்டை பணியாரம், மைசூர் பாக்கு, அப்புறமேட்டு மட்டன் குடல், வேறு என்ன வச்சுருந்தாங்க, சிக்கன் 65 நல்லா மிளகுத்தூள் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு சுக்கா, மட்டன் சுக்கா வாசனையே சூப்பராக இருந்துச்சுங்க. அதாங்க அல்டிமேட்டே. அப்புறமேட்டு சாப்பாடு சொல்லவே தேவையில்ல. ஒயிட் ரைஸு நல்லா சூடாக அப்படியே தட்டில் வச்சு இலையில போட்டார். செம்மையாக இருந்துச்சு. மட்டன் குழம்புன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் கிணறு மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதான் குழம்பு வந்துருச்சுல, ஊற்றுனேன். ஆமாண்ணே, அவ்வளோதானே. ஆஹா, நமக்குன்னு ஒரு நல்லெலும்பு விழுந்துருக்கு. ஓகே சாப்பிட வேண்டியதான். இந்த மட்டனில் நல்லெலும்பு பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்களா, சூடாக இருக்குது. என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அப்படியே கலர்ஃபுல்லாக நல்லா காரசாரமாக இருக்கும் போலங்க. இந்த இது சாஃப்டாக வேறு இருக்கா, குழம்புல பார்த்தீங்களா எப்படி மிதக்குது. எண்ணெய் சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருக்குது. என்ன பண்ணுறது, இது அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இல்லைங்க, இந்த சிக்கன் 65 நல்ல காரசாரமாக வறுத்துருக்காருங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பிச்சு கட்டுற மாதிரி இப்போ சாஃப்டாக வேறு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த 65. அதை அப்படியே சோத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. அப்புறம் எங்கள் மாமாக்கே தெரியாமல் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அவர் பார்த்துட்டார் வேறு. அதான் பார்க்குறாரு, என்னடா பண்ணுறேன்னு சொல்லி திட்டினார். நான் ஒன்றும் பண்ணல மாமா அப்படின்னு சொன்னேன். அதான் பார்த்துட்டே இருக்க பார்த்தீங்களா குறுகுறுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.